வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கை வலிக்காமல் அச்சு இல்லாமல் வீட்டில் இருக்கும் முறுக்கு மாவு வச்சுட்டு மொறுமொறுன்னு காரா ஸ்டிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. டீ டைமுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் கடையில் வாங்கினேன் முறுக்கு மாவு ஒரு 3/4 கப் அளவு எடுத்துட்டேங்க. இந்த முறுக்கு மாவு இல்லைன்னா கூட நம்ம அரிசி மாவும் கொஞ்சம் வறுத்து அரைத்த உளுந்து மாவு 2 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டர் நம்ம சேர்த்துடலாங்க. 1 டீஸ்பூன் அளவு பட்டரை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம பிசறிக்கலாங்க. எல்லா இடமும் படுற மாதிரி இல்லை பொலன்னு ஆகிற வரைக்கும் பொலன்னு ஆகிற வரைக்கும் பிசறிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. முறுக்கு மாவுலாம் புழியும்லாம் அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். என்கிட்ட முறுக்கு மாவு இருந்தது. அது இந்த போல் ஈஸியாகவும் கை வலிக்காமையும் என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சு இந்த போல் செஞ்சேங்க. அச்சுலாம் தேவையில்லை. இதுக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கெட்டியாக நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த போல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பலகையை எடுத்துகிட்டு வெஜிடபிள் கட்டர் பலகையை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த மாவுலேருந்து ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா இது போல் கையில் தேய்ச்சிக்கலாங்க. ரோல் பண்ணிடலாம். மெலிசாக ரோல் பண்ணிவிட்டு நைஃபை கத்தி வச்சுட்டு நம்ம விரலுக்கு 1/2 சைஸ் அளவு கட் பண்ணிக்கலாங்க. குட்டி குட்டியாக இது போல் ஸ்டிக்காக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இது போல் எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன ஸ்டிக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 6-7 ஸ்டிக்கெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. ஈஸியான டீ டைம் ஸ்நாக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு அருமையாக இருக்கும். அச்சு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த போல் சின்ன சின்ன பீசஸாக நம்ம உருட்டி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். நல்லா செவந்த பிறகு இந்த சலசலப்பு ஓசையெல்லாம் அடங்கின பிறகு எடுத்துடலாம். அருமையான கரா ஸ்டிக் இந்த போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் காரம் இன்னும் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் கூட இதில் சேர்த்துக்கலாங்க. இல்லை காரசாரமான இந்த கரா ஸ்டிக் நீங்களும் டீ டைமுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். இந்த குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலில் நிறையா ஸ்நாக்ஸ் வகைகள், வெரைட்டி ரைஸு, பிரியாணி ரைஸ் எல்லாமே நிறைய போட்டிருக்காங்க. அதை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ்லாம் பிடிக்குதுன்னு. அதனால் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.